40 வருஷமா ஒரு கோயிலை சுத்தியே அரசியல் பண்ணி ஆட்சியை பிடிச்சிட்டு அந்த கோயிலை கட்டினதுக்கு பின்னாடி அதே இடத்துல தோத்து போனா எப்படி இருக்கும்? கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பாஜகவுக்கு அப்படி ஒரு சோதனை காலம்தான். நாடு முழுக்க நடந்த மக்களவை தேர்தலில் பாஜகவால அறுதி பெரும்பான்மை பெற முடியாம போனது ஒரு பக்கம் அப்படின்னாலும், எந்த ராமர் கோயிலை வச்சு நாடு முழுக்க தேர்தலை சந்திச்சாங்களோ அதே ராமர் கோயில் இருக்கக்கூடிய அயோத்தியை உள்ளடக்கிய ஃபைசாபாத் மக்களவை தொகுதியில பாஜக தோல்வி அடைந்தது அந்த கட்சிக்கு பெருத்த ஏமாற்றமா இருந்தது. இந்த ஏமாற்றத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துற விதமா ஃபைசாபாத்ல இருந்து தேர்வான சமாஜ்வாதி கட்சியுடைய எம்பி அவதேஷ் பிரசாத்துக்கு நாடாளுமன்ற மக்களவையில முன்வரிசையில சீட்டு கொடுத்துச்சு இந்தியா கூட்டணி. அப்பவே உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் எப்படியும் இதற்கு பழிவாங்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. அவர் பழிவாங்குவதற்கான களம் என்னன்னு பார்த்தோம்னா, அவதேஷ் பிரசாத்தால வெக்கேட் செய்யப்பட்ட மில்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதியுடைய இடைத்தேர்தல். தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதியே நடந்து முடிஞ்சாச்சு. முடிவுகள் நாளைக்கு வரப்போகுது. யோகி ஆதித்யநாத் தன்னுடைய பழிவாங்கக்கூடிய சபதத்துல ஜெயிப்பாரா இல்லையா அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். முதல்ல உத்தரப்பிரதேசத்துல கடந்த நவம்பர் மாதம் 9 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடந்தப்போ மில்கிப்பூர் தொகுதிக்கு தேர்தல் நடத்தப்படாம இப்போ ஏன் இடைத்தேர்தல் நடத்தப்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஆக்சுவலா 2022ஆம் ஆண்டு நடந்த உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலின் போது மில்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு பாஜக சார்பாக அப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த பாபா கோரக்நாத்தும் சமாஜ்வாதி கட்சி சார்பாக அவதேஷ் பிரசாதும் களமிறக்கப்பட்டிருந்தாங்க. இதில் அவதேஷ் பிரசாத் ஜெயிச்சு சட்டப்பேரவைக்குள்ள நுழைகிறார். 2024ஆம் ஆண்டு இந்தியா கூட்டணி சார்பில் மக்களவை வேட்பாளராக அவதேஷ் பிரசாத் ஃபைசாபாத் மக்களவை தொகுதி வேட்பாளராக களமிறக்கப்படுறாரு. இந்த ஃபைசாபாத் மக்களவை தொகுதிக்கு கீழே தான் மில்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதியும் வருது. அவர் ஃபைசாபாத்ல ஜெயிச்சதுக்கு பின்னாடி அவர் மக்களவைக்கு போக வேண்டிய தேவை ஏற்படுது. மில்கிப்பூர் கான்ஸ்டிடுவன்சியை அவர் வெக்கேட் பண்றாரு. கடந்த ஆண்டு மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான கையோடையே மில்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதி காலியானதா அறிவிக்கப்படுது. ஆனா நவம்பர் மாதம் 9 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கும்போது மில்கிப்பூருக்கு தேர்தல் நடத்தப்படல. இது ஏன் அப்படின்னா, 2022ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது அவதேஷ் பிரசாத் ஜெயிச்சதை ஏற்றுக்கொள்ள முடியாத பாஜகவுடைய வேட்பாளராக இருந்த பாபா கோரக்நாத் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தாரு. அந்த வழக்கு இன்னும் உத்தரப்பிரதேச நீதிமன்றங்கள்ல நிலுவையில் இருந்தனால அப்போதைக்கு அந்த தேர்தலை தேர்தல் ஆணையத்தால நடத்த முடியல. பாபா கோரக்நாத் அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டாரு. அதனால தான் பிப்ரவரி 5ஆம் தேதி டெல்லி சட்டப்பேரவை தேர்தலோட சேர்த்து மில்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த மில்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதியுடைய வரலாறு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அயோத்தியில இருக்கக்கூடிய ராமர் கோயில இருந்து ஒரு 60 நிமிட பயண தொலைவில் தான் மில்கிப்பூர் இருக்கு. இந்த தொகுதி 1967ஆம் ஆண்டு தான் உருவாக்கப்படுது. அதற்கு பின்னாடி 15 சட்டப்பேரவை தேர்தல்களும் 3 இடைத்தேர்தல்களும் இங்க நடந்திருக்கு. இந்த 15 சட்டப்பேரவை தேர்தல்கள்ல 5 முறை மித்ரா சென் யாதவ் அப்படிங்கிற ஒரு நபர் மட்டுமே ஜெயிச்சிருக்காரு. இது போக பார்த்தோம் அப்படின்னா 4 முறை சிபிஐ ஜெயிச்சிருக்கு. இந்த 4 முறையும் மித்ரா சென் யாதவ் தான் சிபிஐ சார்பா ஜெயிச்சிருக்காங்க. 3 முறை காங்கிரஸ் கட்சியும் 3 முறை பாஜகவும் 4 முறை சமாஜ்வாதி கட்சி ஜெயிச்சிருக்கு. ஒரு டைம் பகுஜன் சமாஜ் கட்சி ஜெயிச்சிருக்காங்க. இது போக ஒரு 3 முறை இடைத்தேர்தல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த 3 முறையில 2 முறையுமே சமாஜ்வாதி கட்சி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த 3வது முறை இடைத்தேர்தல் அப்படிங்கிறது பிப்ரவரி 5ஆம் தேதி நடந்த இடைத்தேர்தல். அதற்கான முடிவுகள் நாளைக்கு வெளியாக இருக்கு. இங்க இருக்க வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, மில்கிப்பூர்ல 3.5 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. இவங்கள 60,000 பேர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள், 20,000 பேர் ராஜ்பூத் சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஏறக்குறைய உயர் சாதிகளாக மட்டுமே இங்க 1 லட்சம் பேர் வரைக்கும் வசிக்கிறாங்க. இது தவிர 1.5 லட்சம் பட்டியலின மக்களும் வசிக்கிறாங்க. இந்த 1.5 லட்சம் பேர்ல 55,000 பேர் பாசி அப்படிங்கிற ஒரு பட்டியலின உபவகுப்பை சேர்ந்தவங்க. இதுல இன்னும் முக்கியமான 2 கம்யூனிட்டி பார்த்தோம் அப்படின்னா, முஸ்லிம்கள் மற்றும் யாதவர்கள். இவர்கள் 2 சமூகத்தையும் சேர்த்து ஒரு 85,000 பேர் மில்கிப்பூர் கான்ஸ்டிடுவன்சில இருக்காங்க. இந்த பீப்புளோட டெமோகிராஃபி பார்த்தாவே தெரியும் எதனால பாஜகவால மில்கிப்பூர்ல ஜெயிக்க முடியல அப்படிங்கிறது. என்னதான் மில்கிப்பூர் அயோத்தியில ராமர் கோயில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 60 நிமிட பயண தொலைவில் மட்டுமே இருந்தாலும், இங்க பாஜகவால காலூன்ற முடியாததுக்கு முக்கியமான காரணம் அங்க உயர் சாதிகள் 1 லட்சம் பேர் இருந்தாலும் பட்டியலின மற்றும் சிறுபான்மையின சமூக வாக்குகள் இன்னும் அதிகமா இருக்கு. இவங்க எப்பவுமே பாஜக பக்கம் ஓட்டு போட்டது கிடையாது. அதனால தான் தொடர்ந்து சமாஜ்வாதி கட்சி அங்க ஜெயிக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸை நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இதே மாதிரி ஒரு சம்பவம் இந்த முறையும் நடந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுல பாஜக ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன்னா இது பாஜகவுடைய நார்மலான தேர்தல் கிடையாது, பழிவாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த முறை பட்டியலின சமூகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய பாசி சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளரை களமிறக்கி இருக்காங்க. பாஜக களமிறக்கி இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்
வேட்பாளருடைய பெயர் சந்திரபானு பஸ்வான். இதே போல சமாஜ்வாதி கட்சியும் வந்து ஒரு வேட்பாளரை களமிறக்கியிருக்காங்க. அந்த வேட்பாளர் பாத்தீங்கன்னா அஜித் பிரசாத். இவர் யாருன்னா ஏற்கனவே மில்கிப்பூர் தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருந்து பின்னர் ஃபைசாபாத் எம்பி ஆகி இப்ப மக்களவைக்கு போயிருக்கக்கூடிய அவதேஷ் பிரசாதுடைய மகன். இந்த அவதேஷ் பிரசாதும் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த பாசி கம்யூனிட்டியில ஒருத்தர் அப்படிங்கறத நம்ம கவனிக்க வேண்டியது. அவதேஷ் பிரசாத் வந்து ரொம்ப மூத்த ஒரு அரசியல்வாதி. அவருக்கு கள அரசியல் வந்து அத்துப்படி. ஆனா அவருடைய மகன் அஜித் பிரசாத் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் கிடையாது. சோ களத்துக்கும் புதுசு அப்படிங்கிற ஒரு டிராபேக் இருக்கு. அதே மாதிரி சந்திரபானு பஸ்வானை எடுத்துக்கிட்டாலும் பல சிக்கல்கள் வந்து பாஜகவுக்கு இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பாபா கோரக்நாத் மில்கிப்பூர் தொகுதி தொடர்பான வழக்கை வாபஸ் வாங்கினதுக்கு ரீசனே தனக்கு மீண்டும் அங்க வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான். பட் அவரை கலட்டி விட்டுட்டு சந்திரபானு பஸ்வானை வந்து களமிறக்கி இருக்கு பாஜக. இது வந்து உள்ளுக்குள்ள எடுக்கப்பட்ட ஒரு சர்வேயின் அடிப்படையில் கட்சி உறுப்பினர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் சந்திரபானு பஸ்வான் களமிறக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லப்படுது. சந்திரபானு பஸ்வான் களமிறக்கினது மூலமா பாஜகவுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வேட்பாளரை மாத்தினால உயர்சாதி சமூக வாக்குகளும் அவங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் பட்டியலின சமூக வாக்குகளையும் நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கா இருக்கு. சோஃபார் பார்த்தோம் அப்படின்னா சமாஜ்வாதி கட்சியும் பாஜகவும் ஈக்குவல் ஃபைட்ல தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா பாஜக இந்த தேர்தலுக்காக போட்டிருக்க எஃபர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தாலும் உத்தரப்பிரதேசத்துடைய யோகி ஆதித்யநாத் மற்றும் மில்கிப்பூருக்கு 5 முறை வந்து பிரச்சாரத்துக்காக பயணம் செஞ்சிருக்காரு. தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களை வந்து அங்க களமிறக்கி இருக்காரு. எம்எல்ஏஸ் எம்பிஸ்னு ஏகப்பட்ட பேர் மில்கிப்பூர்ல சுற்றி சுழன்று வந்து பிரச்சாரம் செய்றாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து அவங்களுக்கு ஒரு பிரஸ்டீஜ் பிரச்சனை. பிரச்சாரத்தின் போது கூட யோகி ஆதித்யநாத் டைரக்டா சமாஜ்வாதி கட்சியை ரொம்பவே அட்டாக் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு அப்படின்னா சமாஜ்வாதி கட்சி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பெண்கள் வந்து அச்சப்படக்கூடிய சூழல் வந்து இருக்கு. ஸோ வந்து சாதி அரசியல் செய்யக்கூடியவங்க வந்து குறுகிய கால பலனை எதிர்பார்த்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அகிலேஷ் யாதவுடைய பிடிஎஃப் ஃபார்முலா வந்து டைரக்டா அட்டாக் பண்ணி யோகி ஆதித்யநாத் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேல இந்த முறை மில்கிப்பூர்ல நிற்கிறது சந்திரபானு பஸ்வான் கிடையாது. நான் தான் டைரக்டா இங்க தேர்தலில் நிற்கிறேன்னு நினைச்சு நீங்க எனக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத வந்து யோகி ஆதித்யநாத் பதிய வச்சிருக்காரு. இதன் மூலமே வந்து இந்த மில்கிப்பூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலை பாஜக எவ்வளவு சீரியஸா அணுகுறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படியே அகிலேஷ் யாதவ் பக்கம் நகர்ந்தோம் அப்படின்னா அவருக்கு இந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் வந்து நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதம் நடந்த சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான அந்த இடைத்தேர்தலின் போது சமாஜ்வாதி கட்சி ஆதரவாளர்கள் துப்பாக்கி முனையில் தடுத்து நிறுத்தப்பட்டதா பல குற்றச்சாட்டுக்களை வந்து சமாஜ்வாதி கட்சி தலைவர்கள் முன் வச்சாங்க. ஆனால் அதுக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படலைங்கிறத அவங்களுடைய எண்ணம் குற்றச்சாட்டாவே இருக்கு. ஸோ இந்த எலெக்ஷனும் ஃபேரா நடக்காது அப்படிங்கிறது அகிலேஷ் யாதவுடைய தொடர்ச்சியான குற்றச்சாட்டா இருந்தது. இது மட்டும் இல்லாமல் அவர் பிரச்சார களத்தில் டைரக்டா பாஜகவுக்கும் தேர்தல் அதிகாரிகளுக்கும் கூட ஒரு எச்சரிக்கை விடுத்தார். என்னன்னா இந்த முறையும் கடந்த நவம்பர் மாதம் நடந்தது போலவே சமாஜ்வாதி தொண்டர்களும் சமாஜ்வாதி ஆதரவாளர்களும் வாக்களிக்க முடியாம தடுத்து நிறுத்தப்பட்டா தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்ன நடவடிக்கையை எடுக்கணுமோ எது அந்த இடத்துல சூட்டபிளா அதை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையை வந்து பலமா விடுத்திருந்தார். என்னதான் அகிலேஷ் யாதவ் வந்து கொஞ்சம் நம்பிக்கை இழந்த மாதிரி காணப்பட்டாலும் கூட அயோத்தியை சுத்தி நடந்த சில சம்பவங்கள் அவருக்கு ஓரளவுக்கு ஒரு எஜ்ஜு கொடுக்கிற மாதிரி தான் நடந்திருந்தது. வாக்குப்பதிவுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பிரயாக்ராஜ்ல நடந்து வரக்கூடிய கும்பமேளால ஒரு மிகப்பெரிய கூட்ட நெரிசல் நடந்தது. அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 30 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது ஊபி அரசு டைரக்டா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல உயிரிழப்புகள் இன்னும் அதிகம், பாதிக்கப்பட்டவங்க இன்னும் அதிகம். ஸோ உண்மையான எண்ணிக்கையை வந்து வெளியிடணும் அப்படின்னு நாடாளுமன்றம் வரைக்கும் அந்த கோரிக்கையை வந்து எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த சம்பவத்தை மையப்படுத்தியும் அகிலேஷ் யாதவ் வந்து அங்க பிரச்சாரத்தை எடுத்திருந்தாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாக்குப்பதிவுக்கு ஒரு சில நாட்கள் முன்னாடி அயோத்தியில ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த பெண் கொடூரமான முறையில் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொலை செய்யப்பட்ட பெண் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பின் போது ஃபைசாபாத் மக்களவை தொகுதி எம்பியாக இருக்கக்கூடிய அவதேஷ் பிரசாத் உடைந்து அழுதது வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆனது. அவரும் ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் சிம்பத்தி வேவ் அதிகமாகவே இருந்தது. ஆனால் இதெல்லாம் வந்து ஈஸியாக யோகி ஆதித்யநாத் உடச்சு நொறுக்கிட்டார்னு சொல்லணும். எப்படின்னா அவதேஷ் பிரசாத் வந்து நாடகம் ஆடுகிறார்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டை வச்சாரு. இன்னொரு பக்கம் எங்கெல்லாம் குற்றச்சாட்டு நடக்குதோ அங்கெல்லாம் வந்து சமாஜ்வாதி கட்சியினர் வந்து இன்வால்வ் ஆயிருப்பாங்க, இந்த சம்பவத்திலையும் அப்படி இன்வால்வ் ஆயிருப்பாங்க, நான் அரெஸ்ட் பண்ணுவேன்னு டைரக்டா விசாரணைக்கு முன்னாடியே இன்வால்வ் ஆனது சமாஜ்வாதி கட்சிக்காரங்கள தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு முன்வடிவுக்கே வந்து யோகி ஆதித்யநாத் வந்துட்டார்னு சொல்லணும். ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் டே அன்னைக்கு இன்னும் பெரிய நாடகம்லாம் நடந்தது. ஒரு பக்கம் பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியும் மில்கிப்பூரும் ஓட்டு போட்டுட்டு இருந்த அதே நாளில் பிரயாக்ராஜ்ல வந்து கும்பமேளால நான் புனித நீராட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்தி காட்டினாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மில்கிப்பூர்ல சமாஜ்வாதி கட்சி ஆதரவாளர்கள் வந்து வாக்களிக்கப்பட விடாமல் தடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு தொடர்ந்து அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளை வந்து நம்ம சோஷியல் மீடியால பார்க்க முடிந்தது. ஒரு வழியா இந்த தேர்தல் முடிந்ததுக்கு பின்னாடி 65 விழுக்காடுக்கு மேல வாக்குகள் பதிவாகி இருக்கிறதா உத்தரப்பிரதேச தேர்தல் ஆணையம் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் கடந்த 2022ஆம் ஆண்டு பதிவான வாக்குகளை விட 5 விழுக்காடு வந்து அதிகம். 2022ல 60% மட்டும் தான் மில்கிப்பூர்ல
தொகுதிகளில் ஓட் வந்து போலாக இருந்தது. இந்த தடவை 65%. ஸோ வந்து மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு நம்பிக்கையில் அதிகமாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. பட் ஜி நியூஸ் நடத்தின கருத்து கணிப்பில் பாஜக வெற்றி பெறுவதற்கு 52 விழுக்காடு வாய்ப்புகளும், இன்னொரு பக்கம் சமாஜ்வாதி கட்சி வெற்றி பெற 48 விழுக்காடு வாய்ப்புகள் மட்டுமே இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ வந்து யோகி ஆதித்யநாத் தன்னுடைய பழிவாங்கும் முயற்சியில் கண்டிப்பாக மில்கிபூரா கைப்பற்ற போகிறார் அப்படிங்கிறது ஜி நியூஸுடைய கருத்து கணிப்பாக இருக்குது. அவங்களுடைய கருத்து கணிப்பு வந்து மெய்யாகுமா, யோகி ஆதித்யநாத் பழிவாங்கும் நடவடிக்கையை வந்து முடிவுக்கு கொண்டுட்டு வருவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.